அனைவருக்கும் வணக்கம். தமிழ் டியூசோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் வந்து கிடையாது, எஜுகேஷனல் பர்பஸுக்காக உங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்பிஐ 9 விதிகள் வந்து தங்க நகை கடன்களுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த என்னென்ன விதி வந்து என்னென்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதில் வந்து நமக்கு என்ன இம்பாக்ட் இருக்குன்றதையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலி ஆர்பிஐ ராக்கடு, பீப்புள் ஷாக்கடு. நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம கோல்ட் லோன் ஆர்பிஐ நியூ பாலிசி. ஓகேங்களா? ஸோ அடமானம் வைக்கும் தங்க நகையின் மதிப்பில் 75% மட்டுமே கடனாக வழங்கப்படும். அதாவது 1000 மதிப்புள்ள தங்க நகை அடமானம் வைக்கப்பட்டிருந்தால் 750 மட்டுமே கடனாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன, லோன் டு வேல்யூ அப்படின்னா 75% மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து என்னென்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு கோல்டு வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து நீங்கள் வந்து 10,000 அப்படின்னா 7,500 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கொரோனா பீரியடில் வந்துட்டு 80% வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து 75% வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு இம்பாக்ட் இருக்குது. நமக்கு கோல்டு வச்சுருந்தா நமக்கு வந்து நிறைய பணம் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து கிடையாது. இது வந்து என்னென்னா பேங்கிங் அண்டு நான் பேங்கிங், நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள், இது ரெண்டுத்துக்குமே வந்து என்னென்னா பொருந்தும். இப்போ நிதி நிறுவனங்கள்கிட்ட நீங்கள் போனீங்கனாலுமே வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அதிகமாக கொடுக்க மாட்டாங்க, 75% மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அடமானம் வைக்கும் தங்க நகை தங்களுடையதுதான் என்பதற்கான ஆதாரத்தை வாடிக்கையாளர்கள் தங்க நகை அடமானம் வைக்கும் வங்கி அல்லது நிதி நிறுவனத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். கோல்டு ப்ரூஃப் அண்ட் சர்டிஃபிகேட். ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் போய்ட்டு ஒரு தங்க நகை வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு சர்டிஃபிகேஷன் இல்லை ப்ரூஃப் நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். நீங்கள் வந்துட்டு எங்கே வாங்கினீங்க, எப்போ வாங்கினீங்க, அது உங்களுடைய நகை தானா, இல்லை வந்து என்னென்னா இது வந்து இப்போ உங்களுக்கு கோல்டு, இப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, கல்யாணத்துக்கு உங்களுக்கு வந்து நகை யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா கூட என்னென்னா அது எழுத்து வடிவத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் இருக்கணும். வந்துட்டு அந்த நகை வந்து உங்களுடையது தான் அப்படின்றதுக்கான அந்த நகைக்கான கண்டிப்பான ஒரு ப்ரூஃப் வந்து இருக்கணும். இது வந்து நிறைய பேருக்கு வந்து இஷ்யூஸ் இருக்கும். இப்போ நமக்கு வந்துட்டு ஏன்னா நம்மளோட அப்பா அம்மா நகை, அந்த கல்யாணத்துக்கு வந்த நகை, ஒரு நல்லது கட்டத்துக்கு வந்த நகை, ஸோ இது எல்லாமே போயிட்டு இனிமேட்டு போயிட்டு வைக்கிறது வந்து என்னென்னா இந்த ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அடமானம் வைக்கப்படும் தங்க நகை தரம் குறித்தான சான்றிதழ்களை கடன் கொடுக்கும் வங்கி அல்லது நிதி நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும். இதன் ஒரு நகலை அந்த நிதி நிறுவனமும் வைத்திருக்க வேண்டும். இந்த சான்றிதழில் கடன் கொடுப்பவர், கடன் வாங்குபவர் என இருவரது கையொப்பமும் இடம் பெற்றிருக்க வேண்டும். கோல்டு பியூரிட்டி. ஓகேங்களா? அடமானம் வைக்கும்போது நமக்கு வந்து என்னென்னா அதுக்கான தங்க நகை குறித்தான சான்றிதழ்கள், அந்த தங்க நகைக்கான எல்லா சர்டிஃபிகேஷன் முன்னாடி ஒரு பாயிண்டில் பார்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து வச்சுருக்கணும். அது வந்து என்னென்னா கோல்டு அவங்க யார் கொடுக்குறாங்களோ அவங்களும் வச்சுருக்கணும், இவங்களும் வச்சுருக்கணும். அதாவது அவங்களும் இவங்களும் கடன் கொடுக்குறவங்க வந்து என்னென்னா பேங்கு, நான் பேங்கிங் அவங்களும் வச்சுருக்கணும், நம்மளுடைய பீப்புள் இவங்களுமே வந்து என்ன பண்ணியிருக்கணும், வச்சுருக்கணும். அந்த அக்ரிமெண்ட்டில் 2 பேருமே என்ன பண்ணியிருக்கணும், சைன் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து இந்திய ரிசர்வ் வங்கியால் குறிப்பிடப்பட்டிருக்கும் தங்க நகை வகைகளுக்கு மட்டுமே கடன் வழங்கப்பட வேண்டும். கவர்மெண்ட் வந்து என்னென்னா இந்த நகை வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்னமெண்ட்டுக்கு மட்டும் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காயினியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காயினுமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பேங்கிங்லேருந்து வாங்கின காயின் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னென்னா கோல்டன் கொடுப்பாங்க. நீங்கள் மற்ற கடைகள்லேருந்து வாங்கின கோல்டன் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம எப்படி இருக்கும், எப்படி வந்து பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் வந்து எப்படி வந்து பண்ணுறாங்கன்றதை நம்ம வந்து பார்க்கணும் நம்ம வந்துட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5வது விதி, இனி வெள்ளி நகைகளுக்கும் அடமானம் வழங்கப்படும். இத்தனை பாலிசி நம்ம பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெட்டரான பாலிசி என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து வெள்ளி நகைகள் இல்லை, இப்போ வந்து என்னென்னா வெள்ளி நகைகளுக்கும் அடமானம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வெள்ளி நகைகள் வச்சுருந்தாலுமே வந்துட்டுனா அது காயினாக வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஆர்னமெண்ட் எது வச்சுருந்தாலுமே சரி, நீங்கள் போயிட்டு அடமானம் வச்சுட்டு அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு வெள்ளி நகைகளுக்கும் நீங்கள் வந்து கடன் வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோடைய பியூரிட்டியுமே ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா 9-5 பியூரிட்டி. நம்ம கோல்டு கூட இருந்தோம்னா 916 அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா 9-5 பியூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து இருக்குது. தனிநபர் 1 கிலோ தங்கம் வரையில் மட்டுமே அடமானம் வைக்க முடியும். லோன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து 1 கிலோவுக்கு மேலே வச்சுருக்கீங்க. நம்ம நார்மல் பீப்புள் அவ்வளோ வச்சுருக்கிறது அதிகம். பட் 1 கிலோவுக்கு மேலே வந்து உங்கள் ஒரே ஒருத்தருடைய பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே அடமானம் வைக்க முடியாது, இந்த தங்கை நகை கடன் வைக்க முடியாது. அடுத்தது 7வது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடமானமாக பெறப்படும் தங்கை நகைகளுக்கு 22 கேரட் தங்க அடிப்படையில் தான் கடன் வழங்கப்படும். இது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 916. இப்போ 916ல் நீங்கள் வந்து கோல்டு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு 75% வேல்யூ என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு வந்து கடன் வந்து
வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 18 கேரண்ட் 15 கேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரண்ட்டில் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கோல்டு லோன் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த கோல்டு லோன் என்ன பண்ணுவாங்க, அந்த கோல்டோட வேல்யூவை 22 கேரண்ட் கோல்டு வேல்யூவாக என்ன பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து 75% என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தங்க நகை கடன் வந்து கொடுப்பாங்க. கடன் ஒப்பந்தத்தில் கடன் சம்பந்தமான அனைத்து தகவல்களும் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு அக்ரிமெண்ட் வந்து போடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்க, எங்கே வாங்குனீங்க, எப்போ வாங்குனீங்க, யார் உங்களுக்கு கொடுத்தாங்க, அந்த நகை வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு, ஸோ அந்த நகையோட ஃபோட்டோஸ் என்னென்ன ஆர்னமெண்ட்ஸாக இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு என்ன ஆகணும், அந்த கடன் வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும், வந்திருக்கணும். அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் ஒரு வேளை வந்து என்னென்னா கடன் வந்து திருப்பி செலுத்த முடியல அப்படின்னா, அது திருப்பியும் லோன் வந்து நீங்கள் வந்து எப்படி ஏலம் போகும் அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தங்க நகை கடனை திருப்பி செலுத்திய 7 வேலை நாட்களில் வங்கி அல்லது நிதி நிறுவனம் அடகு வைக்கப்பட்ட நகைகளை திருப்பி தந்துவிட வேண்டும். தாமதிக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ரூபாய் 5,000 வங்கி அல்லது நிதி நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு செலுத்த வேண்டும். டைம்லி ரிலீஸ். ஒரு வேளை நீங்கள் வந்து கடன் வந்து அடைச்சிட்டிங்க, ஓகேங்களா, ஒரு அடைச்சிட்டிங்க 1 இயர் கழிச்சு நீங்கள் கடனை அடைச்சிட்டிங்க அப்படின்னா 7 நாளில் அந்த நகையை வந்து திருப்பி உங்களுக்கு வந்து அந்த கஸ்டமருக்கு அந்த நகையை வந்து கொடுத்துடணும். அப்படி வந்து கொடுக்கல அப்படின்னா அது மறுநாள்லேருந்து அது எவ்வளோ பெரிய நகையாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் அதிகமாகும். ஒரு நாளைக்கு 5,000 ரூபா அந்த பேங்கிங்கோ இல்லை நான் பேங்கிங்கோ அந்த கஸ்டமருக்கு அந்த நகையை வந்து கொடுத்தாக வேண்டும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ நியூ பாலிசியில் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு ஆஸ் பர் நானுமே வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு என்னென்னா சில்வருக்கு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே நமக்கு வந்து என்னென்னா ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு இந்த கோல்டு லோன் பாலிசி வந்து எந்தளவுக்கு வந்து இஷ்யூஸ் இருக்குது, எந்தளவுக்கு இம்பாக்ட் இருக்குது, இல்லை நல்லது இருக்கா இல்லை கெட்டது இருக்கா, ஏன் அது ஆர்பிஐ திடீர்னு வந்து இந்த இது எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத கமெண்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். மேலும் நான் இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை எல்லாருமே நான் சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து எதுக்குன்னா ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் நிறையா வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.